ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது விபாகம் 15 விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் தமிழில் மொழிபெயர்த்தல் பதம் பதமாக தொடங்குகின்றேன். சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுஹு நைகரூபோ பிருஹத்ரூப ஷிபிவிஷ்ட பிரகாசனஹ ஓஜஸ்தேஜோ திதுதர பிரகாஷாத்மா பிரதாபனஹ ரித்தஸ்பஷ்டாக்ஷரோ மந்திர சந்திராம்சூர் பாஸ்கரத்யுதிஹ அமிர்தாம்சூத்பவோ பானுர் சசபிந்துர் சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜகதஸ்ஸேது சத்யதர்மா பராக்கிரமஹ பூதபவ்ய பவன்னாத பவன பாவனோ நலஹ காமஹ காமக்ருத்காந்த காம காம பிரத பிரபுஹ யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனஹ அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச சஹஸ்ர ஜிதநந்தஜித் இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நஹுஷோ விருஷஹ क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः. சுபுஜோ சுமங்கலமான புஜங்கள் உடையவன். சுபுஜோ துர்தரஹ, தரஹங்கிறது அணிந்து கொண்டிருப்பப்பட்டவன். இந்த துர்தரஹங்கிறது கடினமான அணிந்து கொண்டிருப்பவனை காண முடியாய்மைன்னு அர்த்தத்துல வரும். துருங்கிறது கடினம் தான் எடுத்துக்கணும் அந்த அர்த்தத்துல. சுபுஜ சுமங்கலமான புஜம். சுபுஜோ துர்தரோ வாக்மி வாஜகங்கள் உடையவன். சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுஹு மகா இந்திரன் அவன். இந்திரன்களுடைய அதிபதி. இந்திரனுக்கே அப்படிதான் பேர் வந்தது. இந்திரியங்களை வென்றவன் இந்திரன்களுடைய மகா இந்திரன். வசுதோ வசுஹு, வசுங்கிறது சொத்து, தூய்மை, இந்த வெல்த்ம்பாங்க ஆங்கிலத்துல. தனம், தனம் இல்லை, எல்லா விதத்திலையும் தனம். மகிழ்ச்சியும் ஒரு தனம் தான். அதுலயும் தனம், அந்த ஜொலிப்பிலையும் ஒரு தனம், ஞானத்துல ஒரு தனம், தூய்மையில ஒரு தனம், வாக்குல ஒரு தனம். அந்த அர்த்தத்துல வருது அது. வசுதோ வசுகு, அவரே ஒரு வசுகு தான். வசுங்கிறது தனமுள்ளவன், தனவான், பணக்காரன் சொல்ற மாதிரி தான். இது காசு பணத்துல இல்ல, எல்லா விதத்திலையும் பணம். பணங்கிறது பொதுவாகவே எடுத்துக்கலாம். அது மாதிரிதான் வசுகு. நைக ரூபோ பிருஹத் ரூப ஷிபிவிஷ்ட பிரகாசனஹ. ந ஏக ரூபம், ந பிளஸ் ஏ ஐ ஆயிடும், நைக்கன்னு வரும் உங்க புஸ்தகத்துல. ந ஏக ரூபம், ஒரு ரூபம் கிடையாது, பல ரூபங்கள் இருக்கு. நீங்க ஒரே ரூபம் தான் நினைச்சுக்காதீங்கிறார். நைக ரூபோ பிருஹத் ரூப, பிருஹத் பெரிய ரூபம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஷிபிவிஷ்ட பிரகாசனஹ, ஷிபிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரகாசம் வர்றதுனால கதிர்கள், அந்த வெளிச்சத்தினுடைய கதிர்கள், சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், நட்சத்திரங்கள் இருக்கலாம், அந்த கதிர்கள் வருது இல்லையா. ஷிபி விஷ்டக, அதுல வைசிஷ்டியமானவர் இது. பிரகாசனக, பிரகாசம், ஷிபி விஷ்ட பிரகாசனக. பிறகு அது இந்த ஓஜஸ் எல்லாம் வரதுனால அந்த ஷிப்பிக்கு இந்த கதிர்கள், வெளிச்சத்தின் கதிர்கள்னு அர்த்தத்தை எடுத்துக்கணும். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஓஜஸ் தேஜோ தியுதிதர பிரகாஷாத்மா பிரதாபனக. இங்க பிரதாபனம் தர, ஹீட், தாபனம், தாப்பம், சூரியனுடைய தாப்பம் தாங்கலமோ. ஓஜக, ஓஜங்கிறது ஓஜஸும் தேஜஸ் ஒரே வார்த்தைகள் தான். ஞானத்துல ஜொலிக்கிறது ஓஜக தேஜஸ். அவருக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்கு பாருங்க. சாதாரணமாக நம்ம நடைமுறையில் இருக்கிற வாக்கியங்கள்ல தேஜஸ்ங்கிறது ஒளி. எதுல ஒளி? தூய்மையில ஒளி, பார்ப்பதற்கு ஒளி, ஞானத்துல ஒளி, சுபாவங்கள்ல ஒளி, உண்மையில ஒளி. அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் அந்த தேஜஸ் இருக்கும். அதனாலதான் அவனுக்கு தேஜஸ் முகம், தேஜஸ் இதுன்னு சொல்றாங்க. ஓஜஸும் அதேதான், ஜொலிக்கின்ற தேஜஸ். ஓஜஸ் தேஜோ தியுதிதரஹ. தியுதிங்கிறது மின்னல் தான் அர்த்தம், தூய்மையான அர்த்தம். நீங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம். மின்னல் மாதிரி, வெளிச்சம் மாதிரி. தரஹ அதெல்லாம் உடுத்தின்னு இருக்காருன்னு அர்த்தம். இந்த தேஜஸ், ஓஜஸ், பிரகாசிக்கின்ற மின்னல் போல் இருக்கின்ற ஓஜஸ் தேஜோ தியுதிதரஹ. பிரகாஷ ஆத்மா, அது உங்களுக்கு தெரியும், பிரிக்க வேண்டாம். பிரகாசமுடைய ஆத்மா. பிரதாபனக, தாபனத்திலையும் அவர் ஓஜஸ் இருக்கு, தேஜஸ் இருக்கு. சூட்டிலையும் அவர் இருக்காருன்னா அதுலயும் ஒரு ஒளி, அதுலயும் ஒரு தூய்மை இருக்கு, தேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ எனக்கு சுடல, எனக்கு வெந்து போறதுனால அந்த சூட்டுலயே ஒரு நல்ல சூடா, அதுலயும் பகவான் இருக்காருன்னு சொல்றார் பீஷ்மர். ஓஜஸ் மகாவிஷ்ணு. பீஷ்மர் சொல்றார் மகாவிஷ்ணு அதுலயும் இருக்கார் அப்படிங்கிறார் பீஷ்மர்.
பிரகாஷாத்மா ரித்த ஸ்பஷ்டாட்சரோ மந்திர சந்திராம்சூர் பாஸ்கர துதி. ரித்தங்கிறது நிறைந்து இருக்கின்றன அர்த்தம். முழுமையாக ஒரு சொம்புல நிறைய பால் இருக்குன்னா நிறைந்த ரித்த கூப்பி ரித்த இருக்குன்னு அர்த்தம். ரித்த எப்படின்னா ஸ்பஷ்ட அக்ஷரம் இருக்கு மந்திரத்துல நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்பஷ்டமா இல்லாட்டிப்பா சம்ஸ்கிருதத்துல விபரீத அர்த்தங்கள் வரும். தா தோஷம் தோஷம் தா சரியாம சொன்னா துவஷ்டரார் எப்படி தப்பா சொன்னா அதனால இந்திரன் எப்படி துவஷ்டரோட மகனை கொண்டான்னு நல்லா விவரமா இன்னொரு இதுல கொடுத்துருக்கேன். ரித்த ஸ்பஷ்ட அக்ஷரத்துல மந்திரத்துல ஸ்பஷ்ட அக்ஷரம் அது அதுல அவர் செழிக்கின்றார் பகவான். அப்படியே ரித்தக ஸ்பஷ்டாட்சர மந்திர. அதுல சந்திராம்சூர் பாஸ்கர சந்திர அம்சுங்கிறது லைட் வச்சுங்கோ, கதிர்கள் வச்சுக்கோ, வெளிச்சத்தினுடைய அலைகள்னு வச்சுங்கோ. சந்திரத்தினுடைய அலைகளும் பாஸ்கரனுடைய அலைகள். பாஸ்கரன் சூரியன், சந்திரன் பாஸ்கரன். சந்திராம்சு அது திதிகி மாதிரி மின்னல். திதிங்கிறது மின்னல். சந்திராம்சூர் பாஸ்கர திதிகி அப்படின்னு வரும். அந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுது. அது பகவானை வர்ணிக்கிறார். சந்திரன் ஒளிலையும் அவர் பிரமாதம், சூரிய ஒளிலையும் அவர் பிரமாதம். மின்னல் மாதிரி அந்த வெளிச்சம் இருக்கு அவருக்கு. அப்படிப்பட்டவர் அல்ல அமிர்தம். அப்புறம் நெக்ஸ்ட் அமிர்தாம் சூத்பவோ பானுர் சசபிந்துர் சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜெகதசேது சத்திய தர்ம பராக்கிரமஹ. அமிர்தங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும். அது அம்சு, அமிர்தத்தினுடைய ஜொலிப்பு, அந்த கதிர்கள். அமிர்தாம் எப்படின்னா அமிர்தாம் அமிர்தா அம்சு அப்படிதான் எடுத்துக்கணும். பானுங்கிறது சூரியன், சூரியனுடைய கதிர்கள். அமிர்தாம் அமிர்த அம்சு உத்பவ அமிர்தாம் சூத்பவோ பானுர். உத்பவ பானுர் எடுத்து பிரிக்கணும். உத்பவங்கிறது உதிக்கின்றன்னு அர்த்தம். பானுகு சூரியன். அமிர்தம் மாதிரி ஜொலிக்கின்றது. அம்சுங்கிறது ஜொலிப்பு, கதிர்களுடைய ஜொலிப்பு. மொத்த அர்த்தம் அதான். அம்சுமா இருக்கான்னு சொல்ற மாதிரி தான். அமிர்தாம் சூத்பவ பானுர் சசபிந்துர் சுரேஸ்வர. சசகங்கிறது முயல், அந்த பிந்துங்கிறது பொட்டு. ஆனா பிந்துடைய வடிவம் தான் உங்களுக்கு. நீங்க சூரியன் நீங்க சந்திரனை ராத்திரி பாக்கறச்ச நிறைய முழு பௌர்ணமியில பாக்கறச்ச 2 காது முயல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் கொடுக்கிறார் சசபிந்துங்கிற. சுரேஸ்வரக சூரர்களுடைய ஈஸ்வரக. சுராணாம் ஈஸ்வரக. அசுராங்கிறது ராட்சசா, சுராணாம் ஈஸ்வரக. ஔஷதம் ஜெகதசேது சத்திய தர்மா பராக்கிரமஹ. ஔஷதம் மருந்து, மூலிகைகள். ஜெகதங்கிறது உலகத்தில் இருந்து, உலகத்தினுடைய 2 வருடம். அதாவது பஞ்சமி ஷஷ்டி பியோகத்தில் ஒரு ஜெகத்னு ஒரு சப்தம் இருக்கு. நபும்சக லிங்கம் கிளீவ்லிங்கம் சொல்லுவா. ஜெகத்தினிலிருந்து சொல்லலாம், பஞ்சமியும் சொல்லலாம், அதில் இருந்துன்னு இல்ல அது உடைய ஷஷ்டின்னு சொல்லலாம். ஜெகதக அவர் சேது, பாலம். ஔஷதம் ஜெகத சேது. எதுக்கு பாலம்? அவர் பாலமா இருந்தார். சத்திய தர்மம், அந்த அமிர்தம் வரத்துக்கு, அந்த சத்திய தர்மத்துல உடைய அந்த அமிர்தம் இந்த உலகத்திலிருந்து வரத்துக்கு. உலகங்கிறது அவ பார்க்கறதுல குறிக்கிறா. ஜெகதக நான் அந்த பஞ்சமியில தான் எடுத்துக்கிறேன், உலகத்தினுடைய எடுத்துக்கல. உலகத்திலிருந்து வருவதற்கு அவர்தான் பாலம். சத்திய தர்மமான அந்த அமிர்தத்திலிருந்து அந்த ஔஷதம் வருவதற்கு இவர் பாலம். அவர்தான் பராக்கிரமி. சத்திய தர்ம பராக்கிரமஹ. பூதபவ்ய பவநாத பவன பாவனோ நலஹ. பாவனஹ அனலஹ. பூதகாலம், பவ்ய காலம் ஃபியூச்சர், வருங்காலம். பூதகாலம் இறந்த காலம், பவகாலம் நிகழ்காலம். பூத பவ்ய பவன், பூத பவ்ய அது வருங்காலம் கொஞ்சம் 2வது வாட்டி போயிடுறது. பவகாலத்துக்கும் பூத பவ்ய பவன் அவர் தான் நாதன், தலைவன். பூத பவ்ய பவநாத பவனகங்கிறது வாயு பகவான். ஆஞ்சநேயர் பவனகுமார் கூட சொல்லுவா. பவனக வாயுட புத்திரன் ஆஞ்சநேயர். பவனக பாவனக அந்த பவனத்தை கிரியேட் கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். பாவனக அனலகங்கிறதும் வாயு தான். அனலக அனிலகன்னு சொல்லுவா. நிலையாம நிலைத்து இருக்கிறதுக்கு பதிலாக அது ஆடிக்கொண்டே இருக்கின்றது அந்த காற்று. அது சக்தியையும் கொடுக்கின்றது. டர்பைன்ல வச்சுதான் இப்போ காற்றில் இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. சோ அதுலயும் பகவான் இருக்கார். அவர் எப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்க பாருங்க. அமிர்தாம் சூத்பவோர் பானுர் சசபிந்துர் சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜெகதசேது சத்திய தர்ம பராக்கிரமஹ பூதபவ்ய பவநாத பவன பாவனோ நலஹ காமஹ காமகிருத் காந்தஹ
காம காம பிரத பிரபு. காமஹ, காமத்தை ஒழிக்கப்பட்டவர், ஆசைகளை ஒழிக்கப்பட்டவர், வேண்டுதல்களை உங்களுக்கு நமக்கு இச்சைகளை ஒழிக்கப்பட்டவர். காமஹா காமகிருத், அவரும் காமத்தை ஆசைகளை உண்டாக்கக்கூடியவர். காமஹா காமகிருத் காந்தன், இழுக்கக்கூடியவர், ஈர்ப்பு சக்தி. காந்தக, காந்தன் சொல்றோம் இல்லையா? காமஹா காமகிருத் காந்தக காமஹ, அவரே ஒரு காமத்தை, காம பிரத பிரபு, பிரங்கிறது உபசர்க்கம், மனிதன் உயர்ந்தம் அப்படி சொல்ற மாதிரி, பிரதஹ கொடுக்கப்பட்டவர், அந்த இச்சைகளையும் செய்யக்கூடியவர், இச்சைகள் உடையவர், இச்சைகளை அவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர், இச்சைகளை அழிக்கக்கூடியவர். எல்லாத்திலையும் காமஹா காமகிருத் காந்த காம காம பிரத, அவர் தான் அந்த பிரபு. ஏன் சொல்றாருன்னா, காமம் இச்சைன்னு ஒன்று இருந்ததுன்னா இச்சை இல்லாய்மை ஒன்று இருக்கணும் இல்ல, அப்பதானே இச்சைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இச்சை இல்லாய்மைன்னு ஒன்று இருந்தா தான் இச்சை என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் இல்லாய்மை, ஒளி இருட்டு. ஒளி இருந்தாதான் இருட்டு என்னதுன்னு தெரியும், இல்ல இருட்டை வச்சுட்டு தான் ஒளி வந்தாதான் ஓ இதுதான் ஒளியான்னு தெரியும். அப்போ ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் சொல்ற மாதிரி தலையா பூவா ரெண்டு இருக்கணும், இருத்தல் இல்லாய்மை. அதனால்தான் அந்த காமஹா அதையும் கிருத்து காமஹா அந்த மாதிரி வருது அழகா. காமஹா காமகிருத் காந்த காம காம பிரத பிரபு. யுகாதிகிருத் யுகா வர்த்தோ நைகமாயோ மகாசனஹ அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச சஹஸ்ர ஜித அனந்தஜித். ஜித அனந்தஜித். யுகாதி, ஆதி யுகத்தை யுகாதி கிருத், அதையும் அவர் தான் பண்ணினார். கிருதம் பண்ணினார், செஞ்சார், உண்டாக்கினார், படைத்தார். கிருத யுகாதி கிருத் யுகா வர்தோ, யுகத்தினுடைய ஆவர்த்தனம். ஆவர்த்தனங்கிறது சுத்தி சுத்தி வருது, மறுபிறப்பு 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 உண்டாக்கி வருது. எல்லாம் சதுர யுகங்கள் எடுத்துங்களா, சத்திய யுகம், திரேத யுகம், துவாபர், அப்படிலாம் யுகங்கள் இருக்கு இல்லையா, கலியுகம்னு அதை சுத்தி சுத்தி கொண்டு வருவார். யுகாதிகிருத் யுகா ஆவர்த்தனம். யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனக. ந பிளஸ் ஏகமாயம் கிடையாது, ந பிளஸ் ஏ, நங்கிறது இன் பிளஸ் ஆ வரும் சம்ஸ்கிருதத்துல சந்தியில. ஏக அ பிளஸ் ஏ ஐ ஆயிடும், அதனால நைகமாயோன்னு வருது புஸ்தகத்துல. நைகமாயோ மகாசனக, மகா ஆசனக அவர். ஆசனங்கிறது சாப்பாடுன்னு சொல்லலாம். அனஸ்னன்னு உட்காந்து இருந்தான் நச்சிகேதன், சாப்பிடாம உட்காந்து அனஸ்னன்னு நீ இருந்தேடாங்கிறார் யம தர்மராஜா. ஆசனங்கிறது சாப்பிடுவது. அதாவது நான் அதோடைய அர்த்தம் சொல்லித்தரேன். யுகாதியும் பண்ணார், அந்த ஆவர்த்தனையும் பண்ணார். ஏக மாயை, மாயவி ஒரு மாயாவி நினைச்சுக்காதீங்க, பல மாயைகள் அவர் நம்ம இருக்கிறதே மாயை தான். சாப்பிடுறது ஒரு மாயை, தூங்குவது ஒரு மாயை, பார்ப்பது ஒரு மாயை, பேசுவது ஒரு மாயை, ஜெனரேஷன்ஸ் போறது, வம்சங்கள் போய்கொண்டே இருக்கும். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வம்சதாரிகள், நம்ம வம்ச ஆதி யாருன்னு தெரியாது, போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அதெல்லாம் அவர் தான். மகாசனகங்கிறது இப்ப பிசிக்ஸ்ல பௌத்த சாஸ்திரத்துல என்ன வச்சிருக்காருனாக்கா, அந்த உலகம் கொஞ்சம் கோடானு கோடி வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி சுருங்க ஆரம்பிச்சிடும், பிரளயம் வரும். இந்த பிரளயத்தை சாப்பிட அப்படியே அவர்கிட்ட தான் போறது, அதான் அர்த்தம். ஆசனகங்கிறது சாப்பிடுதல், ஆகாரத்தை சாப்பிடுதல். ஆனா அது அர்த்தம் இதுதான். அதனால்தான் அந்த பீஷ்மர் அவரை மகாவிஷ்ணுவும் அப்படி வர்ணிக்கிறார். நைக ரூபோ மகாசனக அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச சஹஸ்ர ஜித அனந்த ஜித். அதிருஷ்யோ திருஷ்டி, அவருக்கு உங்களுக்கு உடனடியாக அவர் அப்படி எல்லா இடத்துலையும் பார்த்துட முடியாது. காத்த உங்களால் பார்க்க முடியாது, மின்சாரத்தை உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான் அவர் அதிருஷ்ய ரூபத்திலையும் இருக்கார். அதிருஷ்டம், திருஷ்டம் அதிருஷ்டம், பார்க்க முடியாதது. அது அந்த அன்னு வருது. நேர்மறை எதிர்மறை அர்த்தத்துல வந்துடும். நேர்மறைக்கு வார்த்தை போட்டோம்னா ஆதி அன் ஆதி, அவசியகம் அன் அவசியகம். இது தா தான் கான்சனன்ஸ், காக்கா சாச்சால எல்லாம் வெறும் ஆ தான் வரும். கர்ம அகர்மம். அதிருஷ்யோ வியக்த ரூபம் இருக்கு, திருடமான வியக்த உறுதியான ரூபம். எது பேச்சிலையும் வியக்தம் அப்படிமா, மலையாளத்துல வியக்தமாயிட்டு பறையானா அப்படிமாங்க, ஷூரா பறையறோம் அந்த மாதிரி. அதிருஷ்யோ வியக்த ரூபஸ்ச சஹஸ்ர ஆயிரம் ஜிதம். ஜித்துங்கிறது நான் அத சத்ரு ரூபம், சத்ரு ஷானச்சுன்னு ரூபம் கண்டினியூவஸ். அதுல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல வரும். இதுல சத்ரு ஆக்டிவ் வாய்ஸ்ல கண்டினியூவஸ் வெற்றி அடைந்து கொண்டே போறார். அனந்த ஜித்து, கடைசி வெற்றிகளும் அவர் தான், அந்தம் கிடையாது. அந்தம் அனந்தம், அந்தமே முடிவே இல்லாத வெற்றிகளும் எடுத்து பண்ணிக்கொண்டே இருக்கின்றார், அதான் அர்த்தம். சஹஸ்ர
ஜித அனந்த ஜித் இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷோ விருஷः இஷ்டः அவிஷ்டः இஷ்டோ அவிசிஷ்டः சிஷ்டः இஷ்டः சிஷ்டேஷ்டः அது சிஷ்டः பிளஸ் இ அ பிளஸ் இ சிஷ்டேஷ்டः என்ன அர்த்தம் சிஷ்டங்கிறது சக்தி வாய்ந்தவன் இருத்தல் செஞ்சவன் செய்யாமல் இருந்தவன் அவிஷ்டம் மிச்சம் இருக்கிறது கூட அதான் அர்த்தம் பல புஸ்தகமால கூட்டிருப்பாங்க நான் சம்ஸ்கிருதத்துல நான் போறேன் வந்துருச்சுன்னா அது ஆப்போசிட் மீனிங் ஆஃப் விசிஷ்டகன்னு வருது அவிசிஷ்டகா இருக்கும் அப்படி எஸ் மாதிரி இருக்கும் சிஷ்டக அவிசிஷ்டக சிஷ்டக இஷ்டக அதான் சிஷ்டேஷ்டக மிச்சத்திலேயும் இஷ்டமானவன் இர்க்கத்திலேயும் இஷ்டமானவன் சிஷ்டோ விசிஷ்டக சிஷ்டேஷ்டக இல்லாய்மை இருத்தல் மிச்சமுள்ளவன் மிச்சமில்லாதவன் எல்லாம் இஷ்ட அதாவது மகாவிஷ்ணு எல்லாருக்கும் பிரேமம் உள்ளவன் அன்பு உடையவன் அன்பு பூர்ண அன்பு மிச்சம் இருக்கிறமான அன்பு அதை வச்சுக்கோ அதுதான் அதான் எக்ஸ்பிளைன் பண்றா எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி லெஃப்ட் ஓவர் தான் நான் அவிசிஷ்டக சொல்லுவேன் சேஷன் சொல்லுவாங்க சிஷ்டகங்கிறது ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் பட் அப்புறம் சில பேர் அப்ளைடு மீனிங் அதுக்கு கொடுக்கறப்பட்ட மீனிங் நிறைய இருக்கலாம் இந்த தைரியமானவன் நல்லவன் எல்லா இடத்திலையும் இருக்கப்பட்டவன்லாம் இருக்கும் அவிசிஷ்டகன்னு வருது ஸோ இருத்தலும் மிச்சமுடையவனோ சேஷமா இருக்கப்பட்டவனோ சேஷம் இல்லாதவனாக இருக்கப்பட்டவனோ மிச்சம் இல்லாதப்பட்டவனா இருக்கிறவனோ அந்த இஷ்டக என்னது பிரேமம் அன்பு அன்பு இருத்தல் அன்பு மிச்சமா இருக்கிறது மிச்சம் இல்லாம இருக்கிறது எதா வேணா நீ எடுத்துக்கோ அந்த இஷ்டக அவர் தான் ரெண்டு இஷ்டக பிரிச்சுக்கணும் ஒரு இஷ்டக இதுல போட்டுக்கிட்டு ஒரு இஷ்டக அவிஷ்டகம் போட்டுக்கணும் அதெல்லாம் அவர் சிஷ்டேஷ்டக அப்படிதான் வருது சிஷ்டக இஷ்டக சிஷ்டத்தினுடைய இஷ்டக ஆல்சோ மிச்சத்தினுடைய இஷ்டக மிச்சம் இல்லாம அவிஷ்ட விசிஷ்டகன்னு வருது அதுலயும் இஷ்டக அவன் தான் சிஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டக சிகண்டி நகுஷோ ரிஷா சிகண்டிங்கிறது சிகாங்கிறது குடுமின்னு அர்த்தம் சாதாரணமாக நம்ம ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப பக்தி ஹிந்துக்கள்லாம் வச்சுப்பாங்க குடுமி முடிய கண்டத்துண்டமா அதான் கண்டி அந்த கண்டமா இது பண்ணி விட்டு பின்னாடி ஏதாவது இதெல்லாம் வழிச்சிட்டு வப்பனம் சொல்லுவாங்க அந்த ஷேவிங் மாதிரி எடுத்துட்டு வழிச்சிட்டு கொஞ்சம் எல்லாம் பின்னாடி குடுமி மாதிரி வச்சுப்பாங்க அதை ஷிகண்டிம்பாங்க ஆனா அப்ளைடு மீனிங்ல வரைச்ச கொடுக்கப்பட்ட அர்த்தம் ஷிகண்டி மகாபாரதத்துல ஷிகண்டி வரான் அவன் ஆண் பெண் இல்லாத ஒரு நடுநிலை வர்க்கம் அவங்கள அதைத்தான் குறிக்கிறது ஷிகண்டிங்கிறது டிரான்ஸ்ஜெண்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வரான் இல்லையா அப்ப அவங்களுக்கும் நகுஷக விருஷக தர்மமான விருஷகங்கிறது தர்மம் தான் எடுத்துக்கிறேன் நகுஷகங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜகுமாரன் வச்சுங்க அவங்களுக்கும் அவர் ராஜகுமாரன் தான் பக்கத்துல தான் இருக்கார் அவங்க பக்கத்துலயும் ஷிகண்டி பக்கத்துலயும் அவங்க தான் இருக்கார் டிரான்ஸ்ஜெண்டர் இந்த நடுநிலை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆண் பால் பெண் பால் நடுநிலை பால்னு சொல்றாங்கல்ல மேன் ஃபீமேல்னு அந்த நடுநிலையாக இருக்கப்பட்டவர்களுக்கும் அவன் தான் ராஜாவாக பக்கத்துல இருந்து காட்சி தருகிறார்னு ஒரு அர்த்தத்தில் தான் வருது நகுஷகங்கிறது அதுதான் ஆங்கிலத்தில் நெய்பர்னு வச்சுக்கோங்க நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க நகுஷக அதுக்கு சாதாரண நெய்பர்ல ஒரு ராஜகுமார நெய்பரும் அவர் தான் சொல்ற மாதிரி அப்படியும் வரும் அந்த அர்த்தத்துல நகுஷோ விருஷக தர்மமானவன் விருஷகங்கிறது நான் எப்பயுமே தர்மம் தான் எடுத்துக்கிறேன் ரிஷபக அதிகமான சில பேர் அது காட்டு பண்ணி வராகன் காட்டு பண்ணி இல்லைன்னா காளை புல்லு எல்லாமே அர்த்தம் நிறைய இருக்கும் சம்ஸ்கிருதத்துல அந்த கான்டெக்ஸ்ட பார்த்து நம்ம ஷிகண்டியை சொல்றதுனால அவர்களுக்கும் அவர் ஒரு தர்மமான ஒரு ராஜகுமாரன் பக்கத்துல இருக்கிற ராஜகுமாரன் தான் தூர போடா தள்ளி போடா என்ன தொடாதரான்னு சொல்லக்கூடியவர் அல்ல என்ற அர்த்தத்தில் நகுஷோ ரிஷபோ குரோதா குரோத கிருத் கர்த்தா விஸ்வபாஹூர் மஹீதரஹா குரோதா குரோதத்தை கோபத்தை ஹரணம் செய்யக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் குரோத கிருத் குரோதத்தை உண்டாக்கினவன் உண்டாக்கப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் குரோதத்தையும் உங்களுக்கு மனுஷனுக்கு கோபம் வந்துடுத்துனா முனிவர்களுக்கும் கோபம் இருக்கும்பா விஸ்வாமித்திரனுக்கு பெரிய கோபம்பா அதனால குரோதா குரோத கிருத் கர்த்தா விஸ்வபாஹூர் மஹீதரா குரோதத்தையும் அரணம் பண்றார் அழிக்கிறார் குரோத கிருதமும் பண்றார் அவர் தான் அந்த கர்த்தா விஸ்வபாஹூர் மஹீதர விஸ்வத்தை அவர்களுடைய தோள்பட்டைகளை 4 தோள்பட்டைகள் இருக்குன்னா 4த்துலயும் தரக உடுத்தின்னு இருக்காருன்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் இந்த உலகத்தை அவருடைய தோள்பட்டையில சுமைதாங்கியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் குரோதஹா குரோத கர்த்தா
விஷபாஹூர் மஹீதரஹா அப்படின்னு இது வருது. விஷாஹி விஷவோர் விஷ்ணுர் விஷபர்வா விஷோதரஹா வர்தனோ வர்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதிசாகரஹா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அத்ரிஷோனும் வியக்த ரூபஸ்ச சஹஸ்ர ஜிதனந்தி இஷ்டோ விசிஷ்டஸ் தான் உங்களுக்கு பெரிய வாசகம் அது. இத்துடன் இந்த 15வது விபாகம் முடிவடைகின்றது. மீண்டும் தொடங்குகின்றேன். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ச்சியா இது வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே அது வந்துவிடும். ஹரி ஓம்.